வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, நைட்டு பூரா நான் தூங்கவே இல்லை. என் கண்ணை பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான். உங்களை தான் நான் சொல்லுவேன். நல்ல கமெண்ட் போடுறவங்கள சொல்லலை, தேவையில்லாமல் அந்த இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறா இல்லை அவங்கள தான் சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, நேற்று நைட்டில் நிம்மதியான தூக்கம் இல்லை. பிறண்டு 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 உருண்டு உருண்டு படுத்தேன். காரணம், அவள் கழுத்தில் கிடந்த மீண்டாளரை கொண்டு போய் நான் விற்றது உண்மை தான். எதுக்காக விற்றோம்? எங்களுக்கு பணம் தேவை. நம்ம யாருக்கிட்டையும் முந்தி மாதிரி பணம் வாங்குறது இல்லை. நான் உங்களுக்கே தெரியும், மெர்சிமா கொடுத்து உதவுச்சு, தீபா, சிங்கப்பூர் முருகேசன், நம்ம இவர் மைதீன் பாய், இன்னும் கோவை கார்த்தி, ஏகப்பட்ட பேர். இப்போ அதில் கோவை கார்த்தி மாத்திரம் தான் எங்களுக்குன்னு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாமே சிங்கப்பூர் முருகேசன் ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. அதோடு அவரும் இப்போ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார். காரணம் என்னென்னா, இன்றைக்கி கூட சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், தாய் மேலே ஆணையாக சொல்கிறேன். காலைல ஃபோன் பண்ணார். நீங்கள் இந்த ரம்ஜானுக்கு பிரியாணி போடுறதுக்கு பொட்டணம் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லைங்க, அது நீங்கள் செய்ய வேணாம். அதுக்கு பதிலாக ஒத்த கடையில் மாஸ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குதான். அங்கே எனக்கு தெரியும். அவர் சிவகங்கைக்காரர். அதாவது பூர்வீகம் சிவகங்கை, இருக்கிறது சிங்கப்பூர். நான் அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இது என் தலைமையில் சத்தியமாக நடந்த உண்மை. இன்றைக்கி காலைல பேசுனது. நான் உருட்டெல்லாம் கிடையாது. 50 பேர்த்துக்கோ 100 பேர்த்துக்கோ நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு பிரியாணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொல்லுங்கள். நான் அவங்கள்ட்ட நானே பே பண்ணிடுறேன். அமௌண்ட்டை கொடுத்து நானே பாக்கெட்டு போடவும் சொல்லிடுறேன். ரம்ஜான் அன்னைக்கு நீங்கள் போங்க. அவர் ஒவ்வொரு பாக்கெட்டாக போட்டு கேரி பேக்கில் வச்சுருப்பார். நீங்கள் உங்கள் காரை எடுத்துகிட்டு போய் நீங்களும் சூர்யாவும் கூட போய் அப்படியே அங்கேருந்தே ஒத்த கடையிலேருந்தே வர்ற வழி நெடுக ரோட்டில் படுத்துருக்கிறவங்க, ஆதரவற்றவங்க, இல்லை வயசானவங்க, யாரை பார்த்தாலும் ஒத்தக்கடையிலேருந்து நீங்கள் திருநகர் வர்ற வழி வரைக்கும் 16 கிலோமீட்டருங்க மொத்தம். ஒத்தக்கடை டு மாட்டுத்தாவணி, மாட்டுத்தாவணி டு சிம்மக்கல், சிம்மக்கல்லேருந்து பெரியார், பெரியார்லேருந்து திருநகர். இதுதான் ரூட்டு. இதில் 16 கிலோமீட்டர் வருது. 16 கிலோமீட்டர் 2 பக்கமும் வழி நெடுக யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பொட்டணம் போட்டு நீங்கள் நான் ரெடியாக போட சொல்லிடுறேன், நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்ட்டார். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? முழுக்க முழுக்க நீங்கள் தான். நான் என்ன சொல்லி வச்சுருந்தேன் அவர்கிட்ட, ஒரு படி பிரியாணி 3800 ரூபா, ஒரு 10 படி பிரியாணிக்கு 38,000 ரூபா வரும். நீங்கள் கொடுத்துருங்க, நான் வாங்கி என் குடும்பத்துக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் சுமிக்கும் 2 பேர்த்துக்குமே கொடுத்துட்டு மீதியை நான் பாக்கெட்டு போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன்னு சொன்னேன். இதில் ஏதாவது நான் உழப்புனேன்? நான் இல்லை செஞ்சிடறேன்ட்டு இல்லை. ஆனால் நீங்கள் போட்ட கமாண்டு, இவன் ஏமாற்றிடுவேன், இவன் காக்கா பிரியாணியை போட்டுருவேன், இவன் சிக்கன் பிரியாணின்னு சொல்லி கோழி சில்லறையை போட்டுருவேன், கழுத்து ஈரல் ரெக்கையை வாங்கி போட்டு அதில் பிரியாணி செஞ்சு ஏமாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி யார்? இவன் தான் சொன்னேன். மீடியா கேமு. ஏண்டா, நீ பண்ண ஒரு லேசாக இழுத்து விட்ட வேலை இன்றைக்கி எதில் போய் நிற்கிது தெரியுமா? எனக்கு ஒன்றும் காசு தேவையில்லை. ரம்ஜானுக்கு அவர் கொடுக்குற காசை அப்படியே தான் நான் செலவு பண்ணணும்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அதில் மண்ணள்ளி போட்டது யார்? இப்போ நீங்கள் தானே. ஒரு ஆள் என் மேலே நம்பிக்கையாக பணம் கொடுக்குறவைய இப்போ கெடுத்து விட்டு இப்போ அவரே நானே ஆர்டர் போட்டுறேன், நீங்கள் கொடுத்தா மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்க. இது போக நேற்று நைட்டு மீன் டாலர் விஷயத்துக்கு வர்றேன். சிங்கப்பூர் முருகேசன் இனிமேல் எனக்கு பண உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவர் இனிமேல் பொருளாக தந்துடுறேன், நீங்கள் காசாக கொடுத்தா ஆட்டையை போட்டுறீங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி அதில் தீய பொருத்தி போட்டுட்டீங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணது. ஏதோ எனக்கு அதில் கிடைக்க போகிற ஏதோ ஒரு 5-10 கிடைக்கும். அதை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? நானாக அள்ளி போட்டுக்கிற போகிறேன், இல்லை கழுத்தில் செயின், பிரேஸ்லெட்டு, இல்லை புது புது புத்தாடைகளை கொடுத்த போகிறேன். எல்லாமே அவளுக்கு தான் கொடுக்க போகிறேன், என் கூட இருக்கிறவளுக்கு. அதையும் சொல்லிட்டீங்க. இவன் அதில் மிச்சப்படுத்தி கொள்ளையடித்து அந்த காசை போய் குணா கோவையில் தான் போட போகிறேன்னு சொல்லி ஊற்றி மூடிட்டீங்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். மீன் டாலர் அந்த விஷயம் எதுக்காக நாங்கள் போய் விற்றோம்? நாங்கள் உடனே வந்துடுறாங்க, யூடியூப்புக்கு வருமானம் வந்துருச்சு, சுமியை 50,000 ரூபாயை கொடுக்காம ஏமாத்துறதுக்காக பணமே இல்லாத மாதிரி பிச்சைக்காரி மாதிரியே நடிக்கிறேன், அவளும் பிச்சைக்காரி மாதிரி நடிக்கிறா. 2 பேருமே பணத்தை சேஃப்டி பண்ணிட்டாங்க. டாலரை போய் விற்றுட்டு இந்த ஆள் தான் அவளுக்கு எஸ்எஸ்ன்னு போட்டு டாலர் வாங்கி கொடுத்துருக்கேன், மேற்கொண்டு ரூபாயை போட்டு அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டிங்க. இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? 50,000 ரூபா பொண்டாட்டிக்கு கொடுக்க வக்கில்ல, கூத்தியாளுக்கு போய் டாலரு எஸ்எஸ் போட்டு டாலரு ஏண்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காரி துப்புவா. இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேறு இன்றைக்கி நான் திங்கக்கிழமை கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கொடுக்கலன்னா நான் ஸ்டேஷனில் போய் நிற்பேங்கிறா. இதை நான் எதில் கொண்டு போய் முடிய போகுதுன்னே எனக்கு தெரியலை. நீங்கள் உங்கள் பஞ்சாயத்தெல்லாம் இருந்தாலும் நான் என் பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் அடித்து பார்க்குறேன். இந்த அவளே கூப்பிட்ருக்கா. ஐயோ இங்கே வருங்கடா, எடுத்த உடனே அவள் தான்டா கூப்பிட்ருக்கா, கிழிஞ்சது போட. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியலையே. காலையில் நீ நாரை கேள்வி கேட்க போகிறான். ஒரு நிமிஷம் இருங்க.
இந்த ஃபோன் கையில் வச்சுருக்காளா என்னன்னு தெரியலையே. அந்த ஃபோனுக்கு போட்டால் அது பிசியில் வரும், விஐபி நம்பரு. இருங்க அந்த நம்பரை கூப்பிட்டு பார்க்குறேன். பஞ்சாயத்து எங்கிட்ட வருதுன்னு பாருங்கள். எடுக்கிறாளான்னு பார்ப்போம். போகுது. என்னப்பா? எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேப்பா. சரி, நேரம் கிளம்பி ஆ வாங்க. எனக்கு ஒரு அரப்பூ தோடு வாங்கி கொடுங்க. தோடா? கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு காதுல தோடு இல்லையே, ஒரு மூக்குல மூக்குத்தி இல்லையேன்ட்டுலாம். அதான் கழுத்தில் தான் செயின் போட்டிருக்கீல, அப்புறம் என்ன? நீங்களா வாங்கி கொடுத்தீங்க? நான் தான் அதை உனக்கு மாற்றி பிளாட்டினத்தையும் வைரத்தையும். இதுல 1 கிராம் நகையாவது ஒரு 1/2 கிராம் கூட போட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்களா? எப்பா நான் உனக்கு சொல்லவா, அடுத்தவன் பேசுகிறத கேட்காத. நான் மீண்டாளரை விற்று நான் எங்கள் குடும்ப செலவுக்கு பணம் இல்லைன்னு நாங்கள் விற்றுருக்கோம். எங்க குடும்பமா? நான் இல்லை வேற ஏதாவது வாயில வந்துரும். எங்களுக்கு ரொம்ப பொறுமைசாலியா இருக்கேன். போய் இவ்வளவு நகை ரேட்டு கூட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த தாயில்லா புள்ள அந்த பேரே அவன் கையில ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்க, நீ சூப்பர் சாட் ரூபாலாம் போட்டாங்களே வாங்கி தர்றேன்ட்டு போய். ஆனா உண்மையில நல்ல சாவு வராது. துர்மரணம் உங்க 2 பேருக்கு நிறைய கிடைக்க போகுது. துர்மரணமா? எதுக்கு துர்மரணம்? துர்மரணம் தான் உங்களுக்கு கிடைக்கும். எப்பா யூடியூப்ல என்ன பணம் வரலப்பா யாருக்குமே. இவ்வளவு இருந்துகிட்டு இருக்கு. அவ கையில எப்ப பாரு சொக்க வைக்கும் பைத்தியம் மெண்டல் மாதிரி 4 விரலுக்கு இந்த 4 விரல அந்த 4 விரலுக்கு மோதிரத்தை மாட்டிக்கிட்டு கிறுக்கு முண்டை மாதிரி ஆட்டிக்கிட்டே திரியிறா. கட்டுன நான் கேட்கறதுக்கு பத்திர பதில சொல்லு. நான் சொல்றத கேளு. வந்து இங்க ஒரு நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? நீ மனுஷ ஜென்மமா? நான் சொல்றத கேளுடா. டேய் ஒரு நிமிஷம். நான் வாயில வந்துரும். ஏய் எங்க கிட்ட வருமானம் இல்லப்பா, யூடியூப்ல காசு வரலப்பா, அதனால போய் மீன் டாலர் வித்தோம்ப்பா. வருமானம் மீன் டாலர் வித்தையா? நீ வீடு தானே கட்டுறதுக்கு தானே நீ இதெல்லாம் சேர்க்கிற. வீடு கரெக்டா ஜேசிபி வண்டியை கொண்டு வந்து வச்சு நேரம் வீட்டு பால் காய்ச்சல மாடை உள்ள விடுறதுக்கு போல ஜேசிபி வண்டியை விடுறேன். இங்க வர என்கிட்ட உண்மையிலே காசு இல்லை. உனக்கு கறிமீன் வேணுமா சொல்லு, இப்போ வாங்கிட்டு வந்து தர்றேன். கறிமீன் சோரட்டி கருவாட்டு முட்டைக்கு கொட்டு கீழே அவ கவட்டையில கொட்டு. ஏன்னா சனியனே எப்பா இப்போ உனக்கு என்ன வேணும்? பால்கோவா வேணுமா? முக்கோணம் பால்கோவா, செவரட்டி? பாருங்க டம்மி பீஸா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்களா? நான் போனா போகுது. உன் காலு வந்த புண்ணை வச்சுக்கிட்டு பாவம் அலையக்கூடாது. வயசான காலத்தை நான் பொருத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன நீ அவளை ஊர் மேல கூட்டிக்கிட்டு திரிவியா? நீ எங்க போற? நீ எந்த ஊருக்கு போற? அவார்டு வாங்க நான் வர்றேன். அவார்டு வாங்குறதுக்கு அடுத்த 22ஆம் தேதி அடுத்தவன் பொண்டாட்டியை வச்சிருக்கேன் அவார்டு கொடுக்க போறேன். இப்ப நாங்க கொடைக்கானலுக்கு விழாக்கு போட போறோம்ப்பா. இல்ல நீ அடுத்த பொண்டாட்டியை வச்சிருக்கேன்னு அவார்டு கொடுக்க போறாங்களா? என்ன இந்த என்ன ஒருத்தவன் நேத்து கமெண்ட பார்த்தேன் நானு. சவுண்ட் ஐஸா ஒத்திக்கிட்டு இருக்க சொல்லுங்க பொம்பளை பொறுக்கி. அவன் அக்காவை சேலைய புடிச்சு இழுத்தாரா இல்ல அவன் ஆத்தாள படுக்க கூப்பிட்டாரா இவரு சுவையில? என்ன இதுக்கு அவன் பொம்பளை பொறுக்கி? சுவையிலுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன நீங்க சப்போர்ட் பண்ணி எல்லாம் எனக்கு ஒண்ணு வாங்க போறது இல்ல, அழிய போறது இல்ல. அத ஆம்பளை பொறுக்கி அடுத்தவங்க புடிச்சு ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கிறியா? அவளுக்கு எதுக்கு மாமா பயப்படுறன்னு கேட்கணும். அந்த ஐ சவுண்ட் பொறுக்கி நாயி எதுக்கு இவர் மூத்திரத்தை குடிக்க வர்றேன்? இவன் அக்காவா அம்மாவை இழுத்தாரா? சரி இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க பாரு, இன்னும் யாருக்குமே யூடியூப்ல இருந்து வருமானம் வரல. திங்கக்கிழமைக்கு உனக்கு வந்துருச்சு. அன்பர் மேல ஆணையிட்டு சொல்லு உனக்கு வந்துருச்சா வரலையான்னு. எப்பா என்ன எனக்கு யாரு சத்தியம் பண்ண மாட்டேன். நீ போய் சத்தியம் பண்ண மாட்டேன். உன்னை நம்பிக்கிட்டே இருக்கேன் கவட்ட பையில. ஏப்பா வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துருச்சுன்னா வந்தா நாங்க போய் எதுக்குப்பா எங்களுடைய நகையை போய் விற்கணும்? யாருக்கிட்ட உதவியும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. எங்க காசை வந்து நாங்க வந்து டாலரை விற்று நாங்க குடும்பம் பழைய சோறோ இதோ நாங்க குடிக்க போறோம். கொடைக்கானலுக்கு போக போறோம் விழாக்கு போட. சொல்லு. இது வாயா? அது கருமம். என்ன அவளுக்கு அந்த கருவாட்டு மூதேவிக்கு நீ மீனு டாலரை வாங்கி கொடுத்தானா மயிறு டாலர் வாங்கி கொடுத்தானா? எனக்கு அது தேவையில்லை. நீ தானே எனக்கு நீ எனக்கு புருஷனா இல்ல நீ வப்பாட்டனா? புருஷன். அப்ப ஒழுங்கு மரியாதையா சாயங்காலம் நாக்கடை கிளம்புறோம் 1/2 பவுனுக்கு தோடு காதுக்கு வாங்கி கொடு. அப்புறம் இன்னும் அடுத்த மாச சம்பளத்தை நான் வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன் வீட்டுக்கு. நீ ஒழுங்கு மரியாதை கிளம்பி வர்றோம் சாயங்காலம் சாயங்காலம். இது எனக்கு தேவையா? நீங்கள் பண்ண வேலை தாண்டா எல்லாமே. அவளை உசுப்பேற்றி விட்டு ஏதோ வந்து டாலர் வந்து அவன் மாட்ட போகிற நீ காசை பிடுங்கு இந்த பாரு திடீர்னு பாரு குண்டை தூக்கி போடுறா. நகை கடைக்கு கூட்டு போ. நகை விற்கிற விலைக்கு இன்றைக்கி எவனாவது போய் வாங்குவானா?
அங்கேயே போர் மூண்டுக்கிட்டு கிடக்கு, நகை ரேட்லாம் குண்டக்க முண்டக்க ஏறிக்கிட்டு இருக்குது. இந்த நேரம் வந்து தோடை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னுக்கிட்டு இருக்கா மெண்டல் மாதிரி. நான் ஒரே வார்த்தை சொல்லவா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அவள் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறவள நீ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, அவனை போய் கம்ப்ளைண்ட் கொடு, அவன் காசு வச்சிருக்கான், யூடியூப்பில் பணம் வந்துருச்சு, அதனால தான் அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு கொடைக்கானல் போகிறேன் மூணாறு போகிறேங்கிறான், நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு சுமின்னு சொல்லி அவளை ஏற்றி விடுறீங்க. இப்போ தெரியுதா இப்போ யார் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்னு? நான் தான். இதனால் நீ அப்படி போகிறதா இருந்தால் கிளம்பி போன்றுவா. உன் குடும்பம் தானே, அவளுக்கு தானே, தோடு தானே, தாராளமாக வாங்கி கொடு. நம்ம கஷ்டம் நம்மளோட. ஏங்க நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், இப்போ பெருமைக்கு சொல்லலை, ஏதோ 2-3 சீட்டு போட்டு வச்சுருக்கா, வேறு ஏதோ கடனை வாங்கி வச்சுருக்கா, இஎம்ஐ கட்டுறான். இதுக்கு எங்கள் தலையில் வந்து எவ்வளோ பாரம் சும்மா தெரியுமா? நாங்கள் ஒவ்வொரு மாதத்தையும் கடக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உண்மையிலே சொல்கிறேன், காசே இல்லாதவன் ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிறவன் கூட அன்னன்னைக்கு காலையில் 2 இட்லி, மத்தியானத்துக்கு ஒரு லெமன் சாதம், நைட்டுக்கு 2 புரோட்டாவை தின்னுட்டு படுத்துடுறேன், 100 ரூபாயில் வேலையை முடிச்சிடுறேன். ஆனால் எங்களை மாதிரி செலிப்ரிட்டியோட நிலைமத்தை எப்படி தெரியுமா? திண்டாட்டத்துலேயும் திண்டாட்டம். உண்மையிலே சொல்கிறேன், பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? லட்சமாக வருமானம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த கடை கப்பி அடைக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தலை. இந்த எங்களோட காசு இல்லைன்னு சொன்னாலும் நம்புறதுக்கு கட்டின பொண்டாடி நம்ப மாட்டேங்கிறான். நான் என்ன பொய் சொல்லி வந்து இவ்வளோ ஏமாற்றி இந்த காசை கொண்டு போய் கவக்கிட்ட கொடுக்க போகிறேன்? நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்பாத. உனக்குன்னு சொல்லி கறி மீன் சோரட்டி என் பேரனை பார்க்குறதுக்கு நான் இன்றைக்கி வர்றேன். இப்போ கிளம்புறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை அவன் வீட்டில் தான் இருப்பேன். நீ என்னை தேவையில்லாமல் அடுத்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை தேவையில்லாமல் சீண்டாத, நோண்டாத. ஒரே வார்த்தை சொல்கிறேன், என்கிட்ட பணம் இல்லை. நாங்களே எங்கள் செலவுக்காக தான் அதை டாலரை விற்று ஏற்கனவே 10-15 நாளைக்கு முன்னால் யாருக்கிட்டையோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட 10,000 ரூபா கைமாற்று வாங்கினேன். அந்த 10,000 ரூபாயை கொடுத்துட்டு மீதி காசு அது எவ்வளோ போயிடும்? 1.5 கிராம் மொத்தத்துக்கு அந்த மீன் டாலரு. 1 கிராம் இன்றைக்கி எவ்வளவு? 15 ரூபா வைங்க. 1.5 கிராம் 22,500. 10 ரூபா கடன் அடைச்சாச்சு, மீதி 12,500 இருக்குது. கொடைக்கானலில் போய் 2 நாளைக்கு ரூம் போட்டால் எவ்வளோ வரும் தெரியுமா? 3 6,000 ரூபா வரும். பெட்ரோல் போக வர ஒரு 3 ரூபா 9. மீதி வந்து அங்கே சாப்பாடு சரக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 3 12 ரூபா. இதுக்கே சரியாக போச்சு. அதுக்குள்ளே எங்களுக்கு யூடியூப் சம்பளம் வந்தால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அதனால் நீ யார் பேச்சையும் கேட்காத. என்கிட்ட காசு வரும்போது நானே தர்றேன். இந்த மாதமும் காசு ஓரளவு இருந்தது, செலவாகி போச்சு. சிங்கப்பூர் முருகேசன் கொடுத்தாரு, அதை வச்சு ஓட்டியாச்சு. இப்போ என்கிட்ட வருமானமும் இல்லை. தயவுசெய்து நீ இந்த அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அது பண்ணுறீங்களா தான் விட்டுரு. நேராக வர்றேன், சமாதான கொடியை பறக்க விடுறேன். தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்கி அங்கங்கே போகிறேன்னு சொல்லி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்காத. நான் நைட்டு பூரா தூங்கலை, என் கண்ணப்பார் 2 வீங்கி போய் கிடக்குதா? தேவையாது. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் முக்கியமாக உன் புருஷனோட உயிர் முக்கியமா இல்லை என்னை மன உளைச்சல் இல்லாமல் வைக்கிறதும் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. இவ கிடையாது. நீ தான் இப்போ வந்துக்கிட்டு புதுசாக வந்து கிளம்பிக்கிட்டு இருக்க. சுமி, உன்னையே தான் சொல்கிறேன், நிப்பாட்டு, என்னை வாழ விடு, இல்லையா வழிய விடு. என் உடல்நிலை சரியில்லை, எனக்கு அப்பப்போ இருமல் வேறு எனக்கு வந்து ரொம்ப இருக்குது. தயவுசெய்து என்னை வந்து சீண்டாத, நோண்டாத. உன் கணவனுடைய உன் தாலி கழுத்தில் நிலைக்கணும்னா என்னை கஷ்டப்படுத்தாத. இதுதான் என்னுடைய தீர்ப்பு, இதுதான் என்னுடைய ஃபைனல் முடிவு. காசு அடுத்த மாதம் வந்துடும், உனக்கு கண்டிப்பாக தர்றேன். இன்றைக்கி நான் வர்றது வாங்கி தர்றது நல்லது போல வாங்கி சாப்பிடுங்க. என்னத்தை கொண்டு போக போகிறீங்க? நான் இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பிறக்கும்போது என்னத்தை கொண்டு வந்தேன்? ஒரு அருணா கோயில் படுக்கு வந்த விஜயகாந்தன் சொன்ன மாதிரி, என்னையா காசு 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 பணம் பணம் போகையா நீங்களும் உங்கள் காசு அருணா கொடியை அத்து விட்டு கூட தான் உங்களை புதைக்க போகிறாங்க, எரிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த இடப்பட்ட வாழ்க்கையில் என்னையா காசு அப்படிம்பாருல, அதை மாதிரி காசுன்னு ஏன் அலையிறீங்க? அவளும் அலையிற, நீயும் அலையிற. நான் ஒருத்தன் தான் எதையுமே எதிர்பார்க்காம வாழ்கிறவன். மக்களுக்கே தெரியும். அந்த அண்ணன் ஒருத்தர் தாங்க இந்த சட்டையெல்லாம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் பழைய சட்டையவே போட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ சகோதரிகள் எனக்கு எடுத்துறேன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் அன்பு ஒன்றே போதும், அன்பளிப்பு வேணான்னு சொன்ன ஒரே காரணம், நான் வாக்குறுதி கொடுத்ததுனால இப்போ யாருக்கிட்டையுமே பணமே நான் கேட்குறதில்ல. உங்களுக்கே தெரியும். இப்படி உள்ள சூழ்நிலையில் இவன் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு நகையை வாங்கு, எனக்கு தோடை வாங்கு, எனக்கு ஜிமிக்கி வாங்கினா அதை போட்டு நாட்டிக்கிட்டு தெரிய போறியா? சரி, இன்னொன்று கேட்குறேன், உனக்கு வீட்டுக்கு தானே அட்வான்ஸுக்கு நான் தர்றேன்னு, நகைக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னேன்னா, நாங்களே இருக்கிற நகையை போய் விற்றுட்டு அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு பகுமானம் கேட்குது, தோடு கேட்குது. நியாயத்தை சொல்லுங்கள் நீங்களே மக்களே. இப்போ கஷ்டப்படுறது நானும் சூர்யாவுமா, மிதப்பில் இருக்கிறது சுமியா. மிதப்பில் இருக்கிறதுனால தானே இப்போ என்கிட்ட தோடு கேட்குற. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு யார் பக்கமும் உதவிகள் வராமல், இந்த ஒருத்தன் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் சிமெண்ட்டை போட்டு அடைச்சிட்டிங்க. நாங்கள் யார் பக்கமே உதவி கேட்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணியில் துடிக்கிற மீனாக அப்படியே துடிக்கிறோம்.
வாழ்க்கையை எப்படி ஓட்டுறது, அடுத்த நிமிஷத்தை எப்படி ஓட்டுறது, அடுத்த சோறுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த வேளை சோத்துக்கு குழம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பழைய சோத்தையும் பச்சை மிளகாயும் தின்னுக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவளுக்கு பதுமானம். இப்போ தான் தோடு வேணுமா, நல்லா வாங்கி கொடுப்பேன். ஓடு வேணால் தருவேன், தோடு தர மாட்டேன் உனக்கு. சரியா? மரியாதையாக இருந்துக்க. வர்றேன், உனக்கு தீனி எதாவது வேணா சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்து தர்றேன். என் பேரனை பார்க்குறதுக்கு வர்றேன். மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும். அங்கே வந்துக்கிட்டு தகராறு பண்ணுறது, காப்பி டம்ளர் தூக்கி எறிகிறது, தண்ணி எலி கொடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் குறிப்பாக சுகைல்ங்கிறது, இதெல்லாம் தவிர்த்தனா உனக்கு நல்லது. நல்ல புருஷனா, நல்ல மனுஷனா, நாளைக்கோ அடுத்த வருஷமோ வந்து உன் கூட வந்து சேருவேன். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. கரெக்டாக? நன்றி, வணக்கம். நான் பேசுனது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் மக்களே. அண்ணன் இன்னைக்கு கரெக்டாக பேசியிருக்கேன். காசு இருந்தால் கொடுக்குற மனுஷன், அந்த மனுஷனை போட்டு படுத்தாத சுமின்னு சொல்லி அவளுக்கு போய் அட்வைஸ் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். ஓகேவா? பாய்.